லேட்டஸ்ட்டாக நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறது மாதம்பட்டியும் ஜாய் கிறிஸ்டல்லா கேஸும். அவங்க 2 பேரும் மேரிட் கிடையாது. ஆனா, அவர் மூலமா இவங்களுக்கு குழந்தை வந்தாச்சு. அத டிஎன்ஏ மூலமா ப்ரூவ் பண்றதுக்கும் ட்ரை பண்றாங்க. ஒரு ₹6,00,000 மந்த்லி மெயின்டனன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இத எப்படி ஹேண்டில் பண்ணும்? இல்ல அது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பையும் அக்செப்ட் பண்றாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழயும் நீங்க மெயின்டனன்ஸ் கேட்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டுக்குள்ளார 2 பேர் இருந்து அவங்களுக்குள்ளார ஏதாவது வயலன்ஸ் நடந்தது அப்படின்னா, அதனால அவங்க வந்து கேட்கக்கூடிய என்ன அவங்களுக்கு நிவாரணம் கேட்கலாமோ கேட்கலாம். அப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருந்ததுன்னா, அவங்க ஜீவனாம்சம் கேட்கலாம். அவங்க வந்து ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு எனக்கு வாழ்றதுக்கு இடம் குடுங்கன்னு கேட்கலாம். அப்படி ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, அதற்கு அவங்க நிவாரணமும், காம்பன்சேஷனும் பட் அவங்க லீகலி கேட்கலாம். அவங்க அவரோட ஒய்ஃப் கிடையாது. இன்னும் அவருக்கு டைவோர்ஸ் ஆகல. லீகலி தே ஆர் நாட் கப்பிள்ஸ் அப்படிங்கும்போது இத எப்படி வந்து இல்ல அது ஏத்துக்க நீங்க முடியும்? ஒய்ஃபா இருந்தீங்கன்னா, ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் கீழ போய் மெயின்டனன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க 125 சிஆர்பிசில ஃபைல் பண்ணலாம். இல்ல ஃபேமிலி கோட்ஸ் ஆக்ட் கீழ அவங்க ஃபைல் பண்ணலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ மெயின்டனன்ஸ் கேட்கறதுக்கு அவங்க லிவ் இன்ல இருந்தாங்கன்னு சொன்னாலே போதும். நாங்க 2 பேரும் ஒரு கூட்டுக்குள்ளார வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க போதும். ஸோ அதனால அவங்க அந்த கிரவுண்ட் கீழ அவங்க ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அவங்க நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் விமென்ல அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. அதுலருந்து கேட்கறாங்க. நீங்க இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார நடக்கிறது. அந்த இடத்துல நீங்க அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ்லாம் குடுக்கவே முடியாது. பட் ஆனா, எந்தெந்த இடத்துலலாம் நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஜீவனாம்சம் கேட்கிறீங்களோ, அங்க எல்லாமே நீங்க அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் குடுக்கணும். அது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டா கேஸா இருந்தாலும் சரி, அது வந்து ஃபேமிலி கோர்ட் கேஸஸா இருந்தாலும் சரி. அங்க நீங்க வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் குடுக்கணும். பட் இந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் குடுங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா, இந்த கணவன் மனைவிகளுக்கு நடுவுல பெரிய பிரச்சனைகள நாங்க பார்க்குறோம். இப்ப அவங்களுக்கு வந்து டைவோர்ஸ் குடுக்குறோமா இல்லையான்னு நெறைய கேஸஸ்ல நான் ரொம்ப டிப்பிக்கலா பார்த்தது எனக்கு மெயின்டனன்ஸே வேணாம். நீங்க வித்ட்ரா பண்ணிடுங்க கேஸ. ஏம்மா ஏன் வேண்டாங்கிறீங்க அப்டின்னா, இல்ல நீங்க இப்ப அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ்லாம் குடுக்க சொல்றீங்களே, நான் வேல பார்க்குற விஷயம் அவனுக்கு சொல்லணும். எனக்கு என்ன சொத்து இருக்குன்னு அவனுக்கு சொல்லணும். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம். அப்ப எப்டின்னா, இத அனவுன்ஸ் பண்றதுக்கு பதிலா அவங்களே அத முடிக்கிறாங்க. எனக்கு வேண்டாம். எனக்கு மெயின்டனன்ஸே வேணான்னு. சொத்து விபரங்கள கோர்ட்ல குடுக்கறதுனால, சொத்த குடுத்துருங்கன்னு கோர்ட் சொல்ல போறதில்ல. ஒன்லி ஜீவனாம்சத்த குடுங்கன்னு மட்டும் தான் சொல்லப் போறாங்க. பட் இந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் வந்தது வந்து நெறைய வழக்குகள்ல நல்ல விஷயமா தான் நாங்க பார்க்குறோம்.